இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். குருநாதர் கம்பபாரதி ஐயா அவர்கள் குறித்து ஒரு தொடர் அனுபவங்களை தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். உலகறிந்த பேச்சாளர், ஆன்மீகவாதி, இலக்கியவாதி, கம்மன் கழகத்தினுடைய பிதாமகர் என்கின்ற அந்த எல்லோருக்கும் தெரிந்த அவருடைய உயர்ந்த நல்ல பக்கங்கள் எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய ஒன்று இல்லை. அதை கடந்த பதிவுகளிலும் நன்கு அதை விளக்கியிருந்தேன். அதை எல்லாவற்றையும் கடந்து அவருடைய தனிவாழ்விலே அவரிடம் துலங்குகின்ற சில நல்ல விடயங்களை, அவரிடத்திலே விஞ்சி நிற்கின்ற விடயங்களை சொல்ல வேண்டும் என்று பட்டது. யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு மாமேதை, இலக்கியங்களை நன்கு கற்றுணர்ந்த ஒரு பெரும் அறிஞர் மகாவித்வான் கணேசய்யர் அவர்கள். அந்த காலத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டு கடைசியிலே மாணவர்களை வழி அனுப்புகிற போது, தமிழை சிறப்பு தேர்ச்சிக்காக கற்கின்ற BA MA படிக்கின்ற மாணவர்களுக்கு அல்லது அதையும் தாண்டி கலாநிதி பட்ட ஆய்வென்று இப்படியெல்லாம் படிப்பித்து விட்டு வெளியே விடுகிற போது, பல்கலைக்கழகத்துக்கு வெளியே அந்த மாணவர்களை அனுப்புகிற போது, தமிழ்நாட்டு பேராசிரியர்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த எல்லா விடயங்களையும் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டோம், இதற்கு மேலே உங்களுக்கு தமிழில் ஏதாவது தெரிய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நேரே யாழ்ப்பாணம் மகாவித்வான் கணேசய்யரிடம் போய் கேட்டறியுங்கள். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது விடயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவரால் மட்டும்தான் முடியும் என்று சொன்ன அந்த கணேசய்யர் அவர்கள், நீ குருநாதர் கம்பபாரதி ஐயாவை பற்றி பேசப் போகிறேன் என்று தொடங்கிவிட்டு இப்படி சொல்லுகிறாய் என்றால், இந்த மகாவித்வான் கணேசய்யரை பற்றி சொல்ல விளைகிற போதே அவருடைய நேரடி மாணவர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் ஐயாவிடம் ஐயா படித்தவர். இது ஒன்று. இதை கூட நான் இப்பொழுது இந்த அறிமுகத்தின் பிறகு நினைத்து சொல்லுகிறேன். இந்த மகாவித்வான் கணேசய்யர் பற்றிய பல செய்திகள் வியப்புக்குரியவை. அதிலே அவர் அப்பப்போ நல்ல வெண்பாக்களை எழுதி மாணவர்களுக்கு, அவரிடத்திலே கல்வி கற்பதற்கு செல்லுகிற மாணவர்களுக்கு சொல்லுவாராம். இது சும்மா நேற்று இருந்தால் போல ஒரு வெண்பா எழுதி பார்த்தேன், ஒரு வெண்பா எழுதினேன் என்று அப்பப்போ பல வெண்பாக்களை சொல்லுவார்கள். அந்த காலத்திலே இந்த கொப்பி பேனையோடு போயிருந்து படிக்கிற வழக்கம் இல்லையே. அப்போ பல வெண்பாக்கள் அப்படி கேள்வி ஞானமாக கேட்டு அடுத்தவர்களுக்கு சொல்லி மகிழ்ந்து, மகாவித்வான் கணேசய்யர் எழுதிய வெண்பாக்கள் என்று பல வெண்பாக்கள் இருந்தன. அவருடைய மறைவுக்கு பிறகு அப்படியான வெண்பாக்களை எல்லாம் பண்டிதர்கள், பெரும் அவரிடத்திலே கற்ற மாணவர்கள், பண்டிதர்கள், இலக்கிய வித்தகர்களிடம் சென்று எல்லாம் குறிப்பெடுத்து ஒருவர் கணேசய்யருடைய வெண்பாக்களை சேர்க்க வேண்டும் என்று நினைத்த போது அதிகம் பாடல்கள் வெளிவரவில்லை. கடைசியில் கணேசய்யருடைய வீட்டிலே சலவை தொழிலாளி ஒருவர் அப்பப்போ வந்து போவார். அவரும் ஒரு தமிழார்வலர். மகாவித்வான் கணேசய்யர் அவருடைய தமிழார்வத்தை அறிந்து அவருக்கும் வெண்பாக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கிறார். அவர் அதை நல்ல ஞாபக சக்தி உள்ள ஒரு மனிதர் போல. சில பேருக்கு பாடல்களை கேட்ட உடனே ஞாபகம் வந்துவிடும், அந்த மனதிலே பதிந்து விடும். அது சில பேருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சலவை தொழிலாளி. அவர் அக்கம் பக்கத்திலே பிறகு வீடுகளுக்கு போகிற போது ஒரு வெண்பா சொல்லி, இது மகாவித்வான் கணேசய்யருடைய வெண்பா. அப்போ பல பேர் இந்த வெண்பாக்களை தொகுத்தவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதை இவரிடத்திலே கேட்டால், மகாவித்வான் கணேசய்யருடைய வெண்பாக்கள் என்று உங்களுக்கு பண்டிதர்களும் புலவர்களும் பெருமக்களும் மாணவர்களும் தந்தது போக மிச்சம் ஏதாவது இருக்கக்கூடும் என்று அவரிடத்திலே போய் கேட்டால் பல வெண்பாக்கள், அதுவரை கேள்விப்படாத வெண்பாக்கள், அதுவரை யாரும் சொல்லிக் கொடுக்காத வெண்பாக்கள், சொல்லி இது கணேசய்யருடைய வெண்பா என்று சொல்லாத வெண்பாக்கள், கணேசய்யருடைய வெண்பாக்களை அவர் ஞாபகம் வைத்து சொன்னதாக சொல்லுவார்கள். அப்படி அவருடைய வீட்டோடைய விளங்கிய ஒரு செலவு தொழிலாளி சொன்னது போல, ஐயாவோடு கூடவே இருந்து நான் கவனித்து கொண்ட சில விடயங்களை சொல்லத்தகும் என்று கருதுகிறேன், சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அது என்னை போல ஒரு சில நெருங்கி பழகிய மாணவர்களுக்கு, ஐயாவோடு உடன் இருந்தவர்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடியவை, உலகுக்கு தெரிய வேண்டியவை. இப்பொழுது நான் சொல்ல போகிற விடயம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும்.
கம்பன் கழகத்துக்கு இந்த கம்ப ராமாயணத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. ராமனுக்கு உரிய நாட்டாட்சியை ராமன் ஆளுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் முன்னெடுக்கப்பட்ட நேரத்திலே கைகேயி வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பி விடுகிறாள். ராமன் கானகம் போன பிறகு பரதனுக்கு நாட்டாட்சி என்று வருகிறது. முறையற்று வந்த அந்த நாட்டாட்சியை ஏற்க மாட்டேன் என்று பரதன் மறுத்து அண்ணனை அழைத்து வருவேன் என்று போகிறான். எவ்வளவுக்கு முறையற்ற ஆட்சியை நான் ஏற்க மாட்டேன் என்பதில் பரதன் பிடிவாதமாக இருந்தானோ அதுபோல அப்பாவினுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் அயோத்தி திரும்ப மாட்டேன், 14 ஆண்டுகள் குறித்து சொன்ன அந்த 14 ஆண்டுகள் நான் கானக வாழ்வு வாழ்ந்தே ஆவேன் என்று ராமன் காட்டிலே வைகி விடுகிறான், மறுத்து விடுகிறான் பரதனுடைய கோரிக்கையை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. கடைசியிலே ராமன் ஒரு கருத்து சொல்லுகிறான். அதாவது என்னுடைய கட்டளையாக நீ இந்த நாட்டை பரிபாலித்துக்கொள். சரி, நீ சொல்லுவது போல அது எனக்குரிய நாட்டாட்சியாகவே இருந்து விட்டு போட்டும். அந்த நாட்டாட்சியை நான் இப்பொழுது உனக்கு தருகிறேன். என் கட்டளையை ஏற்று நீ ஆண்டுகொள். கடைசியிலே பரதன் வேறு வழி இல்லாமல் அந்த வேண்டுகோளை ஏற்க வேண்டியதாகிறது. ஏற்கிற போது என்ன பண்ணுகிறான்? உன்னுடைய திருவடியை கொடு என்று வாங்கி திருவடியை தன்னுடைய திருமுடியிலே சூடிக்கொண்டு வந்து நந்திகிராமத்திலே அதை அரியணையிலே வைத்து அரசு ஆட்சி செய்தான். இது ராமன் மீது பரதனுக்கு இருந்த பக்தியை, மதிப்பை, நிகரற்ற அந்த அன்பை காட்டுகிறது. எங்களுடைய குருநாதருடைய வாழ்விலும் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த வானொலி வாயிலாக திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய அன்றும் இன்றும் என்கின்ற அந்த அருமையான இலக்கிய சொற்பொழிவை அவர் பல இடத்திலே அதை சொல்லியிருக்கிறார். ரேடியோவிலே, டிவி எல்லாம் இல்லாத காலத்தில் ரேடியோவிலே சிறு மாணவனாக இருந்த காலத்திலே திருச்சி வானொலியிலே திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இலக்கிய செய்திகளை கேட்டு 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 அவர் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கு எம்ஜிஆரினுடைய அழைப்பை ஏற்றென்றால் இப்பொழுது இருக்கிறது போல பெரிய பேச்சாளராக அறிமுகமான பிறகல்ல, இலக்கிய ஆர்வத்திலே ஒரு 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 வேண்டுகோள் விடுத்து அந்த வேண்டுகோளுக்கு எம்ஜிஆர் அழைப்பனுப்பி தன்னுடைய சக நண்பர்களோடு தமிழ்நாட்டுக்கு சென்று அந்த தமிழாராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவை நேரே சந்திக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை. அதேபோலே கம்பன் கழகத்தை முதலில் ஸ்தாபித்த, தமிழ்நாட்டிலே காரைக்குடியிலே கம்பன் கழகத்தை முதலில் ஸ்தாபித்த கம்பன் அடிப்பொடி என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்ட, பாருங்கள், கம்பனுடைய அடியிலே இருக்கக்கூடிய ஒரு பொடி நான், ஒரு தூசு நான் என்று தன்னை தன்னடக்கமாக குறிப்பிட்டு கொண்ட சா கணேசன் ஐயா அவர்கள் அந்த பெருமனிதர்களை எல்லாம் ஒரு தடவை வாயாலே உச்சரித்தாலே அதுவே ஒரு ஒரு பெரிய காரியம்தான். அந்த கணேசன் யார், கம்பனடிப்பொடி சா கணேசன் ஐயா, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா, இந்த இரண்டு பேரையும் மிகவும் மதித்து மிகவும் துதித்து, என்றால் என்றோ ஒரு நாள் அல்ல, கண்ட நாளிலே இருந்து இன்று வரை, இதை நான் சொன்னால் நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புவீங்களோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் மிக அண்மையிலே பார்த்த சம்பவம் எங்களுடைய கொழும்பு கம்பன் கழகத்துக்கு தலைவராக இருந்து மறைந்து விட்ட ஈஸ்வரன் ஐயா. இந்த ஈஸ்வரன் ஐயாவினுடைய படம் உண்டு, ஐயாவினுடைய திருவாசக புத்தகத்துக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய வழக்கமான ஒரு வழிபாடு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த படத்தை எடுத்து ஒரு முறை தொத்தி கொள்வார். இதை நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். அதை பிறகு நன்கு கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். ஐயாவினுடைய இன்றைய இமாலய புகழுக்கு, இந்த உயர்வுக்கு வேறொன்றும் காரணம் அல்ல, அவருடைய குருபக்தி. அவர் இலக்கியங்களை நன்கு தேடி படித்தார், ஆராய்ந்தார். அவருடைய வாசிப்பு அது இதென்று நீங்கள் 1000 சொன்னாலும், குலதெய்வம் ஐயனாருடைய பிச்சை என்று அவர் குறிப்பிட்டாலும், எல்லாவற்றையும் விட நிதர்சனமாக நான் கண்ட உண்மை குருபக்தி, குருவை கொண்டாடுகின்ற அந்த விதம். இப்பொழுது பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவினுடைய திருவடியை வாங்கி பெற்றுக்கொள்கிறார். அதே போல கம்பனடிப்பொடி சா கணேசன் ஐயாவினுடைய பாத திருவடிகளை வாங்கிக் கொள்கிறார். இதொன்றும் கேட்ட உடனே அவர்கள் இந்தா கொண்டு போ தம்பி, இன்னும் கொண்டு வேண்டுமெண்டா தருகிறேன், ரெண்டுக்கும் நல்ல சம உரிமை கொடுத்து வழங்கு என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்ல. சா கணேசன் ஐயா வாங்க மறுத்து விட்டார். நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று அவரும் அழுது ஐயாவும் அழுது அது ஒரு 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 பெரிய நெகிழ்ச்சியான தருணம்.
இதெல்லாம் சொல்லி அறிந்தவை, நான் நேரே பார்த்தவை அல்ல. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற போதே கேட்கிறவங்களுக்கு அதனுடைய அது காட்சியாக மனதிலே வரும். எப்படி பரதன் ராமனுடைய திருவடிகளை கொண்டு வந்து துதித்தானோ, மதித்தானோ, போற்றினானோ, அதே போல ஐயா அவர்கள் இந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவை, அவருடைய பிள்ளை இன்றைக்கு முனைவர் மாது அவர்கள் நல்ல பேச்சாளராக இலக்கிய உலகத்திலே வலம் வந்து கொண்டிருப்பவர். சகோதரர் மாது அண்ணா அவர்கள் மிக நல்ல பேச்சாளர். அவரை போலே அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இலக்கிய வாரிசாக ஐயா அவர்கள் சொல்லி மகிழ்கின்ற பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கும் எங்களுடைய குருநாதர் கம்பபாரதி ஐயாவுக்குமான உறவு என்பது அது சொல்ல வேண்டாம். அவருடைய மரண காலத்திலே, இறக்கிற காலத்திலே, அப்பொழுது இந்த யுத்த காரணங்கள் சூழ்நிலைகளாலே இங்கிருந்து தொலைபேசியில் கூட பேசுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு காலம். அந்த மரண வேளையிலே அவர் வீட்டிலே பிரிகிற போது பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பையங்கள போட்டோவை கொண்டு வா என்று கேட்டு வேண்டி நெஞ்சிலே அந்த படத்தை வைத்து கொண்டு இறந்தார் என்பது வரலாறு. நான் படித்த கம்பராமாயண புத்தகத்தையும் நான் போட்டிருக்கின்ற இந்த உருத்திராட்சம் மாலையையும் என்றாவது யாராச்சும் வருவான் அவனிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளிடத்திலே ஒப்படைத்து விட்டு போனதாக 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஓரளவு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீராகி தமிழ்நாட்டுக்கு போக முடிந்தது. அப்படி போன போது அன்றுதான் மரண வீடு நடந்தது என்று சொல்லும்படியாக அந்த வீட்டிலே ஒப்பாரியும் அழுகுரலும் ஒலித்தது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அதே போல கணேசன் ஐயாவினுடைய அந்த ஆளுமை, அந்த கம்பன் கழகத்தை ஸ்தாபித்தவர் என்ற ஒரே காரணம் மட்டுமல்ல, அவர் ஒரு செட்டியார் பரம்பரையைச் சேர்ந்தவர். அவருடைய ஒவ்வொரு அசைவும் அவருடைய ஒரு இரும்பு மனிதன் என்று சொல்லுவார்கள். அந்த கணேசன் ஐயாவினுடைய அந்த ஆளுமை, அவருடைய அந்த நிமிர்வு, அவருடைய அந்த கம்பன் மீது கொண்ட பக்தி, இவற்றையெல்லாம் கண்டு ஐயா அதை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு இலக்கிய உலகத்திலே வலம் வந்த விதம் இன்றைக்கும் அவர்களை எல்லாம் துதிக்கின்ற பாங்கு. அவருடைய அறையிலே, இங்கே கம்பன் கழகத்திலே, நான் இப்பொழுது அதே கழகத்திலே மேல் வீட்டிலே நான் இருக்கிற வீட்டிலே இருந்து பேசுகிறேன். இதே நேரே கீழே ஐயாவினுடைய வீட்டிலே இந்த குருநாதர்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கும். இன்றைக்கும் சிவன் அவர் வழிபடுகிற, நித்தியம் வழிபடுகிற ஒரு சுவாமி அறை இருக்கிறது. அந்த சிவனுக்கு பக்கத்திலே 2 பக்கமாக பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவினுடைய திருவடியும் கணேசன் ஐயாவினுடைய திருவடியும் இருக்கும். அந்த திருவடிகளுக்கு அவர் கொடுக்கின்ற முக்கியத்துவம், அதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்திலே சூடி, உண்மையிலே அது சுவாமி படத்தட்டிலே இருக்கிறது என்பதை தாண்டி அது ஐயாவினுடைய இதயத்திலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சில பேருக்கு ஒரு ஒரு குரு பக்தி வரும், குருவின் மீது மதிப்பு வரும், நன்றி உணர்ச்சி வரும், விசுவாசம் வரும், திருவடிகளை பெறுவார்கள். ஆனால் அதை பெறுகிற போது எப்படி அதனுடைய பெறுமதி விளங்கி கேட்டாரோ, பெற்றுக்கொண்டாரோ, அதே போல இன்று வரைக்கும் அதை பேணுகிறார் என்பது உண்மை. இத்தனை சிறப்புகள் அவருடைய உயர்வுக்கு காரணம். உள்ளத்தணியது வெள்ளத்தணியது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணியது உயர்வு என்று சொல்லுவது போல ஐயாவினுடைய பெருந்தன்மையான குணங்கள் அவருடைய உயர்வுக்கும் இன்றைய நல்ல செழிப்பான இந்த உலகளாவிய புகழ் கொண்ட வாழ்வுக்கும் காரணமாக இருக்கும். பல காரணங்களை சொல்லி நான் நினைக்கிறேன் கம்பபாரதியினுடைய பெரும்புகழான இந்த இன்றைய வாழ்வுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அவருடைய பெருந்தன்மையான மனமா, அவருடைய வாசிப்புத்திறனா, அவருடைய பேச்சாற்றலா, அவருடைய குருபக்தியா என்ற ஒரு பட்டிமண்டபமே, பன்முக பட்டிமண்டபமே நடத்தலாம். அப்படி நடத்தினால் எனக்கு தெரிஞ்ச அவரிடத்திலே வெஞ்சி நின்ற குருபக்தி, குருநாதர்களுடைய ஆசீர்வாதம் தான் அதற்கு காரணம் என்று எவர் நடுவராக இருந்தாலும் தீர்ப்பு வழங்குவார்கள். என்றால் அவ்வளவு தூரம் அவர் இந்த குருமக்கள் குருமார்களை போற்றுகின்ற விதம். இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த வரலாற்று பின்னணியெல்லாம் தெரிந்து கொண்டு எனக்கும் ஒரு நப்பாசையில் குருவை போற்ற வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்திலே ஒரு தடவை ஐயாவிடம் உங்களுடைய திருவடிகளை தாருங்கள் என்றேன். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்து ஐயாவை நான் நன்கு உணர்ந்தவன். அது இவன் ஏதோ ஒரு கேட்ட மாத்திரத்திலே ஒரு ஆசையிலே கேட்கிறான், அதை வச்சு போற்றத்தக்க பக்குவம் இவனுக்கு இன்னும் வரவில்லை என்று அவர் எண்ணியிருக்கக்கூடும். அது குரு
பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல என்னதான் இருந்தாலும் குருஸ்தானத்திலே நின்று பார்க்கிற போது அவர்களுக்கு புலப்படும் தானே. ஆகவே அவர் அதை உறுதியாக மறுத்தார். அதை நான் பிறகு சொல்கிறேன், அப்போ அதை பற்றி நாங்கள் பிறகு பேசிக்கொள்வோம் என்று சாதாரணமாக கடந்து விட்டார். நான் அதுக்கு மேலே அதை எனக்கு வற்புறுத்த தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவும் சரி, கம்பனடி பொடிசா கணேசன் ஐயாவும் சரி திருவடிகளை கேட்கிற போது கொடுக்கவில்லை, மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் 2 பேரிடத்திலும் அதை எப்படியாவது பெற்று வருவேன் என்பதில் பிடிவாதமாக இருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். ராமனிடம் பரதன் திருவடியை கேட்டோடனே ராமன் இந்தா இருக்குது எடுத்துக்கொள், கவனமாக பாதுகாத்துக்கொள், நல்ல வாசமான பூக்களாக ஒரு நாளும் வச்சு கும்பிடண்டா சொல்லியிருப்பான். அவனும் மறத்துத்தான் இருப்பான். ஆனால் எனக்கு அவர்களிடத்திலே வற்புறுத்தி கேட்க முடியவில்லை. அதற்கு எனக்கு வழி தெரியவில்லை, அல்லது என்னுடைய வலிமை போதவில்லை, என்னமோ. பிறகு ஒரு முறை, ஆனால் அதிலே கவனமாக இருந்தேன். ஒரு முறை கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வந்து வாசலிலே ஐயா தன்னுடைய பாதுகையை போடுகிறார். செருப்பு அறந்து விட்டது. ஐயா போட்டு கொண்டு போய் வாசலில் கலட்டி விட்டு உள்ளே போய்விட்டு வந்து மீண்டும் போட்டுக்கொண்டு நடக்கிற போது திரும்புகிற போது செருப்பு அறந்து விட்டது. அந்த இடத்துலேயே அதை கலட்டி விட்டு இதை நான் நினைக்கிறேன், இப்பொழுது நான் கொழும்புக்கு வந்து ஒரு ஆரம்ப காலங்களில் எப்படி பார்த்தாலும் அது ஒரு 7 வருஷம் பெறும் வந்துவிட்டார். நான் இதுதான் சந்தர்ப்பம் என்று பார்த்து ஐயாவை கொண்டு போய் ஐயாவனுடைய கையை பிடிச்சு கொண்டு ஐயாவோடு வந்துவிட்டு மறுபடியும் வேகமாக போய் அந்த செருப்பை எடுத்துக்கொண்டேன். வீட்டிலே கொண்டு வந்து அதை என்னுடைய படத்தட்டிலே சுவாமி அறையிலே வைத்து வழிபடுகிறேன். அதை வழிபடுவதற்குரிய தகுதி, அதை போற்றுகிற அளவுக்கான தகுதி எனக்கு எவ்வளவு தூரம் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் அதில் மதிப்பு குறையாமல் நான் பேணி வருகிறேன். அந்த திருவடியை நீங்கள் எப்போதும் இந்த வீடியோவிலே பார்த்திருக்கக்கூடும். இது என்னுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்களுடைய, என்னுடைய குருநாதர் என்று நான் சொல்வது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லோரும் அவரை குருநாதராக போற்றுகிறார்கள். அது அது எல்லோருக்குமானவர் தான் அவருடைய திருவடி. இதை நான் நிச்சயமாக சொல்வேன். இதை நான் போற்றுகிற பார்க்கின்ற அந்த மதிப்பான பார்வையை விட ஐயா அவர்கள் தன் குருநாதர்களுடைய திருவடியை போற்றுகிற விதம் அதிகம். நான் நினைக்கிறேன், இந்த நியூட்டனுடைய விதி என்று சொல்லுவார்களே, உந்தம் என்கிற ஒரு விதியை சொல்லுவார்களே, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மரதாக்கம் உண்டு. நீ எப்படி இந்த உலகத்தை, நான் சொல்லுவது பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை எங்களுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்கள் எப்படி கொண்டாடினார், எப்படி போற்றினார். தமிழ்நாட்டிலே இருந்து வர வைத்து யாழ்ப்பாணத்திலே விழாக்கள் எடுத்து அவரை போற்றி அவரை துதித்து அவரை கொண்டாடிய விதம், நெஞ்சிலே துதித்த விதமெல்லாம் நான் நேரே பார்த்தவன் அல்ல, ஆனால் நன்கு உணர்ந்தவன். அது உன்னைச்சரணிந்தேன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறார். அவரை அறிந்தவர்கள் பல பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஐயாவை தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் மாணவர்கள் அல்லது அங்கே உள்ள ரசிகர்கள் அதை விட பன்மடங்கு கொண்டாடுகிறார்கள். ஐயாவினுடைய திருவடியை நான் மட்டும்தான் துதிக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். ஐயாவை அது 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 அவரை வணங்காதவர்கள் இல்லை தமிழ்நாட்டிலே. இப்பொழுது எத்தனையோ மாணவர்கள் ஒவ்வொரு இடமும் ஐயா பேச்சுக்கு போகிற போது வந்து நீங்கள் சத்தியமாக இதை ஒரு எழுத்து பொய்யில்லாமல் நம்பலாம் என்ன அது நம்பாதபடி யாருக்கும் சந்தேகம் இருப்பதற்கு நியாயமில்லை. ஏனென்றால் அவருடைய விரிவு தெரியும். சேலத்திலே இருந்து, திருப்பூரிலே இருந்து, இன்னும் பல இடங்களில் இருந்து, மதுரையிலே இருந்து இப்படி என்று சில பேர், மைசூரில் இருந்து இப்படியெல்லாம் ஐயா எங்கு நிகழ்வுக்கு போகிறாரோ அப்படியே அதை எப்படியாவது தெரிய வந்துவிடும். அங்கே ஒரு சில மாணவர்கள் அப்படி கேட்டு அந்த இடத்துக்கு பக்கத்திலே எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து வந்து விடுவார்கள். அது சும்மா பேருக்கு ரூம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு காசு கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஐயாவோடு தான் வந்து தங்குவார்கள். ஐயாவினுடைய காலை பிடித்து கொண்டொருவர், கையை பிடித்து கொண்டொருவர். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அந்த அதெல்லாம் சொன்னால் எவ்வளவு தூரம் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் எல்லாம் பெரிய உத்தியோகத்திலே இருக்கிற மாணவர்கள், உழைப்போடு இருக்கிற மாணவர்கள். ஆனால் எல்லாவற்றையும் தூர வைத்து விட்டு ஐயாவினுடைய தமிழ்நாட்டு பயணங்களின் போதெல்லாம் வந்து உடனிருந்து ஐயா ஒவ்வொரு முறையும் மீண்டு வருகிற போது கண்ணீரோடு விடை கொடுத்து அனுப்பி, நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதற்கு முன்னுக்குள்ள ஆரம்பத்தில் எல்லாம், ஐயாவினுடைய பெயரை பச்சை குத்தி வைத்திருக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள்.
சேலத்திலே வெங்கடேஷ் என்ற ஒரு மாணவன் இப்படி ஒரு சிவலிங்கம் கீறி ஜெயராஜன் ஐயாவுடைய பெயரை அப்படியே பச்சை ஊற்றி இருக்கிறான். இன்னும் சிலர் அதை நான் விரிவாக இன்னொரு வீடியோவிலே நிறைய சொல்ல வேண்டும். அப்படி தெய்வத்துக்கு நிகராக அல்லது ஒருபடி தெய்வத்தை விட ஒருபடி மேலாக அது பெருமதி புரிந்து கொண்டாடுகிறார்கள். அப்போ பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை இவர் கொண்டாடினார், அவர்களுடைய திருவடியை போற்றினார். அது காரணமாக இவருக்கு இன்றைக்கு அது இந்த எதை நீ இந்த சமூகத்துக்கு செய்கிறாயோ அதுதான் நாளைக்கு என்று சொல்வார்களே, சமுதாயத்துக்கு கெடுதல் செய்தவன் சமுதாயத்தாலே அதை யாரோ ஒருவரால் அந்த கெடுதலை அனுபவிப்பான். அதுபோலே நல்லது செய்கிறவர்கள். அப்போ தமிழ்நாட்டிலே ஒருவரை இவர் கொண்டாடிய விதம், இங்கே பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை பார்த்து தலை குடுமி வைத்து கொண்டார், தலை வளர்த்து குடுமி வைத்து கொண்டார் எங்களுடைய ஐயா அவர்கள். அந்த யுத்த காலம், சரியாக பேச முடியாத சூழ்நிலை. ராதாகிருஷ்ணன் ஐயாவினுடைய இறக்கிற காலத்துக்கு கொஞ்ச காலம் முன்னுக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம். அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பத்திரிகைகள் வாயிலாகவோ வானொலி வாயிலாகவோ ஏதோ விதமாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு ஐயா அறிகிறார். அது எப்படி என்று கேட்டால், ஐயா இங்கே வந்து அதற்கு முதல் 2-3 தடவைகள் வந்து ஐயா எங்கள் கம்பபாரதி ஐயா போன்ற அந்த நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து அழைத்த ஏற்பாட்டில் கூடவே வந்து தங்கியிருந்த இடம் யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் ஒரு வாக்குச்சாவடி, அதாவது இந்த வாக்களிப்பு நிலையம் உண்டு. அதுக்கு அருகாமையில் உள்ள இடத்தில் குண்டுவெடிப்பு, 3 இளைஞர்கள் பலி, இப்படி ஏதோ ஒரு செய்தி. இது இவருக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்து விட்டது. யாருக்கு? பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு. அந்த 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 அவருக்கு தெரிஞ்ச அளவில் கேட்டது அதோடு ஒப்பிட்டு பார்த்தால், ஒருவேளை இந்த கந்தர் மடம் சந்தி மேற்படி இந்த அடையாளங்களுக்கு இணங்க அதில் இருந்த பையங்கள் இவங்களாச்சே, ஏதாவது இவங்களுக்கு நிகழ்ந்திருக்குமோ, இவங்களும் எப்போதும் கூட்டாக இருப்பவர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, நான் என்னுடைய குடுமையை வலிக்கிறேன், அவர்களுக்கு ஒன்றும் செய்து விடாதே கடவுளை என்று நேர்த்தி வைத்து சில காலங்களுக்குள் அந்த நேர்த்தியை நிறைவேற்றி தன்னுடைய குடுமையை வெட்டி கொண்டார். இதெல்லாம் நினைத்து பாருங்கள். ஐயாவை பார்த்த மாத்திரத்திலே ஐயாவை போலே குடுமி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிகை முடி வெட்டுவது, அலங்காரம் செய்வது என்கின்ற எல்லாவற்றையும் விடுத்து குடுமி வளர்த்து இங்கே எங்களுடைய குருநாதர் கம்பபாரதி ஐயா அவர்கள் கொண்டை போட்டு விட்டார். கொண்டை போட்ட தோற்றத்தோடு ராதாகிருஷ்ணன் ஐயா ஜெயராஜ் ஐயாவை பார்க்கவில்லை. கொஞ்சம் வளர்த்த நிலையிலே பார்த்திருப்பார். ஆனால் அந்த கொண்டை போட்டபடி பார்த்ததில்லை, தலைமுடி வைத்தபடி பார்த்ததில்லை, குடுமி வைத்தபடி. இங்கே இவர் குடுமி வைத்துக் கொள்ளுகிறார், அங்கே அவர் குடுமி வலித்துக் கொள்கிறார். யாருக்காக வலிக்கிறார்? என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று இவர்களுக்காக வலிக்கிறார். இவர்களுக்கென்றால் குறிப்பாக ஜெயராஜ் ஐயாவுக்காக. அவர்தான் ஆணிவேர், அவரை மையமாக வைத்துக் கொண்டுதான் மற்றவர்கள் மற்றவர்களை தாழ்த்துவதாக இருக்காது என்ற உண்மை அதுதான். இப்படி இதற்கு மேலே நான் என்ன சொல்வது? அந்த குரு மாணவர்களை நினைத்து அந்த குடும்பமே இன்றைக்கும் அப்படித்தான். ஐயாவுக்கு மிக அண்மையில் கூட அந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவினுடைய ஒரு மகளார் பேசுகிறார். மாதவண்ணா எப்போதும் எங்களை எல்லாரையும், நான் நினைக்கிறேன் ராமாயணத்தை படித்தால் ராமாயணத்தை போல் ஆகலாம். ராமன் எப்படி போகிற வழியில் எல்லாம் உறவுகளை சந்திக்கிற உறவுகளை எல்லாம் தன்னுடைய உறவாக கொண்டானோ, அதுபோல ஐயாவை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உறவு தான், அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஐயாவுக்கு உறவு தான். இன்றைக்கும் என்னுடைய குடும்பமோ என்னுடைய நண்பர்கள் குடும்பமோ யாரென்றாலும் ஒரு முறை அறிமுகப்படுத்தும் வரைத்தான் அவர்கள் அந்நியம். அறிமுகப்படுத்தினால் பிறகு அடுத்த முறை அவர் மிக உரிமை பாராட்டித்தான் பேசிக்கொள்வார். எப்போதும் ஐயா சொல்லுவார், கொடுத்தலும் இன்சொல்லினும் அகப்பரின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும், அடுக்கிய சுற்றத்தாலே சூழப்படும். 2 பேருக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு தெரிஞ்சு 8 பேருக்கு தெரிஞ்சு அப்படியே உறவுகள் எல்லாம் உறவுகளாகும். குகனுடைய உறவுகள் எல்லாம் ராமனுக்கு உறவுதான், சுக்ரீவனுடைய உறவுகள் எல்லாம் ராமனுக்கு உறவுதான். அந்த மாதிரி ஐயாவுக்கு அவரை தெரிந்தவர்களோடு அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சகோதரம், அவர்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் பேணுவார். அதுபோல அங்கே பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயாவினுடைய அந்த நிமிடம். அதுபோல கம்பனடி பொடிசா கணேசன் ஐயா அவர்கள் சொல்லவே வேண்டாம். அவர்களெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே ஐயாவை எடை போட்டு கொண்டார்கள்.
இவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தாகம் ஒரு ஒரு இந்த விரிவுக்கு உலகாளுவார் என்று அவர்கள் அறிந்திருக்க மாட்டேன் அந்த நேரம். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு விளங்கி இருக்கும், அவர்களுக்கு விளங்கி இருக்கும். அது அது இல்லாமல் அந்தளவு தீர்க்க தரிசனம் இல்லாதவர்கள் அவர்கள் நிச்சயம் புரிந்து கொண்டிருப்பார்கள். நான் சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்த பதிவிலே இந்த குருபக்தி, திருவடி வாழ்வு, திருவடியை போற்றுகின்ற வாழ்வு, பாதுகைகளுக்கான அந்த அந்த முக்கியத்துவம், தன் மனதை ஈர்த்த இருபெருமக்களுடைய பாதுகைகளை இன்றளவும் சுமக்கின்ற, வணங்குகிற, போற்றுகின்ற, துதிக்கின்ற அந்த பாங்கு, அது ஏதோ ஒரு சொல்லுவதற்காகவோ ஒரு காட்சிக்காகவோ அல்ல, அது ஆன்மார்த்தமான ஒன்று. அதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த பதிவோடு நான் சொன்னேனே, ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த அவர்களுடைய ரசிகர்கள், அவர்கள் என்னென்ன அதையெல்லாம் சும்மா அந்த பச்சைகுத்திய வரலாற்றை நான் சொன்னேன். ஆனால் இதை போல 1000 சொல்லலாம். நான் சொல்லுவேன், அந்த வேல்பாண்டியன் ஒரு மாணவன், அவன் அது சொன்னால் அவனே அதை ஏற்றுக்கொள்வானோ எனக்கு தெரியவில்லை. அவருடைய தலை சீவுகிற போது தலைமுடி விழுந்தால் அதை எடுத்து ரகசியமாக எடுத்து உருட்டி பேக்கில் வச்சு கொள்வான். ஒரு காலத்திலே காந்தியினுடைய கைத்தடி, காந்தியினுடைய கண்ணாடி, காந்தியினுடைய திருவடி, காந்தியினுடைய கால்மிதி என்று எல்லாவற்றையும் எவ்வளவு பெருமதியாக போற்றினார்களோ அதுபோலே இது எல்லாம் போற்றத்தகுகின்ற பொருட்கள் என்பதை அப்படி நான் சொல்லுவது, இது யாரை சொல்லுவது யாரை விடுவது என்பதுதான் பிரச்சனை. ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் இதெல்லாம் எப்படி, நான் இது உண்மையிலே எனக்கு ஒரு புதுவிதமான மனிதர்களை தரிசிப்பது போல. ஐயாவை பார்த்த பிறகு ஐயாவினுடைய அப்போ நல்ல உயர்வான சிந்தனைகளோடு வாழ்ந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழகானதாக இருக்கும், இந்த உலகம் எவ்வளவு அறமுடையதாக இருக்கும், இந்த உலகம் எவ்வளவு அன்புடையதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இது நான் மிகையாக சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். ராமன் உலகளாவிய சகோதரத்துவம், உலகளாவிய நட்பு என்று ஒன்றை பேணினான் என்றால் அவனுடைய அந்த மனோபாவத்துக்கு இணங்க வந்து வாய்க்க பெற்றவை. அதே போலே அதே அன்பை ராமாயணத்தை ஐயா அளவுக்கு வேறு யாராவது பேசுவார்களா என்றால் அது எனக்கு தெரியாது அதுக்கு. ஆனால் ராமாயணத்தை போலே வாழ்வதற்கு, அங்கே சொல்லப்பட்ட வாழ்வதற்கு ஐயாவை விட ஒருவர் இருப்பாரா என்றால் இல்லை என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லும்படியாக இன்றைக்கி அவருடைய அந்த வாழ்வுக்கேற்றதான் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் ஒன்றும் சும்மா வரவில்லை. இந்த நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் இந்த தொடர் கம்பவாரதி ஐயா அவர்கள் குறித்த இன்னும் பல விடயங்கள், நான் சொல்லத்தக்கவை என்று படுகிற பல விடயங்கள் இருக்கிறது. நான் இப்பொழுதும் கூட பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களைத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வெளிவீதியில் தான் நிற்கிறேன், இன்னும் உள்வீதிக்கு இறங்கவில்லை. உள்வீதியிலே இறங்கி உள்வீதிகளுக்கு தாண்டி இன்னும் உள்வீதிகளுக்கு போவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. மிக நெருக்கமாக ஒரு சில இது வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை என்கின்ற பல விடயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நல்ல பதிவுகளை, இந்த செய்திகளை பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்றும் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.